பிரசவ வலி அதற்கு முன்னால் பெண்ணின் அந்த பிரசவம் உண்டாக்கும் அந்த உறுப்பை பற்றி கொஞ்சம் மருத்துவ அறிவு தெரிந்து கொள்வோம். ஒரு பெண்ணுக்கு அந்த கர்ப்பப்பை 7 to 9 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். அது குழந்தை உண்டாகும் பொழுது 35 சென்டிமீட்டர் அளவு பெரிதாகிறது. அதாவது 1 அடி 2 இன்ச்சஸ். இந்த கர்ப்பப்பையின் அடிவயிற்றில் இருக்கும் கர்ப்பப்பையின் பகுதிகள், கர்ப்பப்பை மேல் பகுதி ஃபண்டஸ், பாடி, கர்ப்பப்பையின் உள்குழாய் செர்விக்ஸ், அதன் பின்னால் பிறப்புறுப்பு பாதை, தட் இஸ் தி வெஜைனா. 2 பக்கமும் 2 கர்ப்ப குழாய்கள் இருக்கின்றன. அந்த கர்ப்ப குழாய் பக்கத்தில் விதிந்த பெரிட்டோனியல் கேவிட்டி, சினை முட்டை பை இருக்கிறது. ஒரு பெண் தீட்டு வந்து 10 நாள் முதல் 20 நாளுக்குள் ஒரு கரு உள்ளே நுழைந்து கர்ப்ப குழாய்க்குள் செல்லும் பொழுது ஆணோடு உடலுறவு செய்தால் இந்த இடத்தில் குழந்தை உண்டாகும். அந்த ஜைகோட் இந்த கர்ப்ப குழாயில் நகண்டு 72 மணி நேரம் பின்னால் கர்ப்பப்பை கேவிட்டிக்குள் வந்து 40 வாரத்தில் குழந்தையாக வெளிவரும். இந்த கர்ப்ப குழாயிலே தங்கிவிட்டால் அது டியூபல் பிரெக்னன்சி அண்ட் ரப்சர் சரியாக செயல்படாமல் இருந்தால் அது பயங்கர ஆபத்தில் கொண்டு போய் விடும். கர்ப்பப்பை என்பது ஒரு டைனாமிக் மஸ்குலர் ஆர்கன். அதன் மேல் பகுதி ஸ்மூத் மசில்ஸ், கீழ்ப்பகுதி மோர் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூ, தட் இஸ் தி செர்விக்ஸ். அந்த கர்ப்பப்பைக்குள் தான் இந்த குழந்தை இவ்வாறு பனிக்குடத்தில் இருக்கிறது. இந்த லேயர்ஸ் அதை அனலைஸ் பண்ணி பார்த்தால் கர்ப்பப்பையின் உள்பகுதி வெளிப்புறத்தில், தட் இஸ் தி பெரிட்டோனியல் லைனிங், உள்ளே பார்த்தால் மிடில் மஸ்குலர் லேயர், அந்த மஸ்குலர் லேயர் சதை பகுதி, மேல் பகுதி அது யூ ஷேப்ட் ஆக இருக்கும். யூ ஷேப்ட் லாஞ்சிடியூனல் ஃபைபர்ஸ், நீளமான தசை நார்கள், ஸ்மூத் மசில்ஸ். அது சிம்பத்தட்டிக் சிஸ்டம் 10 to 1, D10, 11, 12, 1 அதன் மூலம் செயல்படுகிறது. அந்த யூ ஷேப்ட் ஃபைபர்ஸ் அது ஃபண்டஸ் பாடி அதில் செயல்படுகிறது. இவ்வாறு இருக்கும் அந்த ஃபைபர்ஸ் கீழே இருக்கும் சர்க்குலர் ஸ்மூத் மசில்ஸ், அது cervical region just above that அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு பேஸ் மேக்கர்ஸ், 2 டியூப் உள்பகுதியிலும் பேஸ் மேக்கர்ஸ் இருக்கின்றன. அந்த பேஸ் மேக்கர்ஸ் ரைட் ஹாஃப் ஆஃப் தி யூட்ரஸ் அண்ட் லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் த யூட்ரஸ் அதற்கு கோஆர்டினேஷன் பண்ணுகிறது. ஆகவே இந்த கோஆர்டினேஷன் அதற்கு மேல் இருக்கும் அந்த லாஞ்சிடியூடினல் யூ ஷேப்ட் மசில் ஃபைபர்ஸ் அது கீழிருக்கும் அந்த வளைந்த சர்க்குலர் மசில் ஃபைபர்ஸ் அதை பக்கெட் ஹேண்டில் இழுப்பது போல் இழுப்பதினால் இந்த சுருக்கு தசை, இந்த கர்ப்பப்பைக்குள் இருக்கும் யூ ஷேப்டு நீளமான தசை நார்கள் அவைகள் இழுக்க இங்கிருக்கும் குழந்தை கீழே நோக்கி நகர்கிறது. ஸோ கன்ட்ராக்ஷன் அண்ட் ரிட்ராக்ஷன், புஷிங் டவுன், குழந்தை கீழே தள்ளப்படுகிறது. அவ்வாறு தள்ளப்படும் பொழுது இந்த பக்கத்தில் இருக்கும் சர்க்குலர் மசில் ஃபைபர்ஸ், வட்டமான சர்க்குலர் மசில் ஃபைபர்ஸ் ஒரு பக்கெட் ஹேண்டில் போல் மேலே தூக்கப்படுகிறது. அவ்வாறு தூக்க இங்கிருந்து குழந்தை கீழே தள்ளப்படுகிறது. இந்த பக்கெட் ஹேண்டில் மேலே வர குழந்தை கீழே பிசுக்கப்படுகிறது. அவ்வாறு குழந்தை கீழே வருவதுதான் ஃபீட்டல் டிராப். அந்த குழந்தை சர்விக்ஸ் அதை அழுத்தும் பொழுது அந்த தாய்க்கு வயிற்றில், முதுகில், உள்தொடை பகுதியில் வலி வரும். பிரேமிக்கு அது 12 மணி நேரம் இருக்கலாம். You can see the fallopian tubes and the fimbriae, right? Fallopian tube and fimbriae. These are the ovaries suspended by suspensory ligaments and ovarian ligaments. And of course, the broad ligament would be sort of in this area of the green right here. Take a look down here. This is the cervix. This particular structure showing a cervical plug. And the reason there's a cervical plug here is because we've already got an implanted blastocyst right here. So there's an embryo that's developing.
This is the reason why you can't get pregnant when you're already pregnant. You can also see, of course, the vagina here. Now, the ovary in this particular case is showing ovulation. So this is a released egg in effect. And then all these other little guys represent ovarian follicles at different stages. We'll have to look at these histologically to see the difference. So this is essentially a uterus that is not receptive to sperm. This structure is the beginning of the corpus luteum, which is a gland that will be producing progesterone, which will maintain the lining of the uterus, which will help this embedding egg, or I should say embryo. Now, if we take a look here, this is the actual ovulation process. And you can appreciate how the egg has been released here. And it's actually being fertilized right here by this little sperm. These are actually the sperm from hell. Obviously, sperm are not this large. They look more like tadpoles. Okay, so now up the vagina it goes through the cervix. You can appreciate it. There's no cervical plug here. So the mucus of the cervix is nice and watery so that the sperm can travel through. Right? And of course, some of these sperm are going to go the opposite direction. Some of them are going to get it right. In reality, there's just very, very few sperm that make it to the egg. Just maybe a few dozen sperm out of literally millions and millions. Okay, so again, we see the suspensory ligament and the ovarian ligament and the ovary, right? The fimbri, the fallopian tube, the uterus, the fundus of the uterus right here on top. And of course we have the vagina and the cervix. This area here where the sperm are actually collecting a little bit, although that's not represented well, this is the fornix, right in this region.